ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைம் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே க்ளௌடியாக தான் இருந்தது, கொஞ்சம் ட்ரிஸ்லிங்கும் இருந்ததுங்க. ஸ்கையில் வந்து எந்த நட்சத்திரமும் கிடையாது. ஸோ அதையும் பார்த்துட்டு கிளைமேட் சில்லுன்னு இருக்குன்னு நினச்சி கீழே வந்தேன். அப்புறம் சூடாக காஃபியை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அதில் முக்கியமாக இந்த தேங்காய் உருண்டைங்க. இந்த தேங்காய் உருண்டை அவ்வளோ எனக்கு பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்குங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செடியை பார்க்க போயிட்டேன். செடியெல்லாம் அந்த மலையில் நனைஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதில் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த செடியை காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அடீனியமில் இன்னொரு பிரான்ச்சையும் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் துளிர் வரும். ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டிங் இல்லை, லைட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக துளிர் விட்டுருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நல்லா பிடிச்சிக்குங்க. மறுபடியும் இந்த மாதிரி வந்தது தான் அந்த 4 பிரான்ச்சாக பிரிஞ்சு துளிர் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா மொட்டு வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரான்ச்சில். ஸோ அதே மாதிரி இதுவுமே கூடிய சீக்கிரம் வந்து நல்லா மொட்டு வைக்கும். அப்புறம் ரோஜா செடி பக்கத்தில் ஒத்தையாக ஒரு கொத்தமல்லி செடி மட்டும் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்க பூ வச்சிருக்கு. எனக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்தோன்னையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக கீழே இருக்கிறது கொத்தமல்லி இலை மாதிரி இருக்குது. மேலே வர வர இந்த பாஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கொத்தமல்லியோட வெரைட்டி தான். பட் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. அந்த பூவும் அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த செடியில இன்னொரு சைடு 2 கொத்தமல்லி செடி தனித்தனியாக வளருதுன்னு காமிச்சிருந்தேன். இன்னொன்றில் இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு பாருங்க, அரும்பரும்பா தெரியுது. அந்த மொட்டு வளர்ந்த பிறகு இதுவும் அதே மாதிரி பூ வைக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 செடி மட்டும் ஏதோ விதை தப்பி விழுந்து தனியாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே இப்போ அழகாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. எனக்கு பறிக்க மனசில் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இந்த சாயங்கால நேரம் இந்த மழை பெய்யும் போது இந்த துளுக்க மல்லிகிட்ட வந்தோம்னா அது ஒரு ஜம்முன்னு ஒரு வாசம் அடிக்குங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த வாசம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பர்சனலி இந்த வாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.